கண்ணு முன்னாடி நிக்காத, வெளிய போ. அப்புறம் என்னடா, அதான் சொல்லிட்டால போகல. நான் எங்கேயும் போக மாட்டேன். ரஜினியே என்ன உள்ளவா பார்த்திபான்னு கூப்பிடுவா. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். டேய் போடான்னு சொல்லிட்டு இருக்க, பேசிட்டு இருக்க. போடா சிங்கமுத்து, போடானோ. டேய் சிங்கமுத்து வேணா சொல்லிட்டே இருக்க, பேசிட்டே இருக்க. போ. நான் சொல்றத கேளுங்க. டேய் கோவத்துல எல்லாம் பண்ணாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போடானோ. இன்னொரு வாட்டி மாமனார் வீடுன்னு வீட்டுக்குள்ள வந்தா சாவடிச்சுருவேன் ராஸ்கல். அக்கா மாமா எப்படி இருக்கீங்க? வாடா மணி. என்னக்கா பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு டயர்டா இருக்கீங்க போல் இருக்கு. சாரிக்கா, என்னால கல்யாணத்துக்கு வர முடியல. சரி சரி, பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிடுங்க, நான் gift கொடுக்கணும். ஏம்மா அனிதா, போமா போய் பொண்ணு மாப்பிள்ளையும் வர சொல்லு. நீங்க வேற மாமா, கல்யாணம் நடந்தா தானே பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருப்பாங்க? என்னது அக்கா, என்னக்கா ஆச்சு? பார்த்திபங்க அப்படி யாரும் இங்க இல்ல மாமா. என்னக்கா பெரிய பிரச்சனையா இருக்கும் போல் இருக்கே. என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா. மாப்பிள்ளை நல்லா இருக்கான்ல? அவன் எப்படி இருப்பான்னு தெரியலடா. என்னக்கா ஆளாளுக்கு புதிர் போட்டு பேசுறீங்க? இங்க பாருங்க, இந்த டென்ஷன்லாம் எனக்கு தாங்காது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அனிதா, நீ அது சொல்லேம்மா. என்ன ரஜினி அந்த திட்டுறா? மானரோஷம் உள்ளவனா இந்நேரம் கிளம்பி போயிருப்பான். இவன் என்ன போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு நிக்கிறான். விடுறா, அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். நாம பாதியில பஞ்சாயத்து பண்ணோன்னு வச்சுக்கேன், அதெல்லாம் அவ்வளவு சரியா வராது. என்னன்னு நீ? அவதான் வேண்டாம் போன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல எதுக்கு பயப்படணும்? அக்கா எவ்வளவு வேணா திட்டுவா, சண்டை போடுவா. ஆனா நம்ம பேசினா அமைதியா மட்டும் இருக்க மாட்டா. மோன 100ல ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னடா. கொஞ்சம் பொறுத்து பாப்போம், என்னதான் பண்றான்னு பாப்போம். மாமா, அவன் ஒரு செகண்ட்ல 1000 ஐடியா யோசிப்பான். நம்ம ரஜினி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால சைலண்டா இருந்திருப்பான் போல. இனிமே அப்படி இருப்பானா என்னவோ யாருக்கு தெரியும். அவனும் இப்ப நம்மள மாதிரி தான். ரஜினியை மீறி அவன் எதுவுமே செய்ய மாட்டான். ரஜினியை மீறி எதுவும் செய்ய மாட்டான். ஆனா ரஜினிக்காக என்ன வேணாலும் செய்வான். என் கல்யாணத்துல ஏகப்பட்ட வேலையை செஞ்சிருக்கான். இவன்கிட்ட நம்ம ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அம்மாடி, காத்து என்னைக்கும் ஒரு பக்கமே வீசாது. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிங்க. அடேங்க அப்பா, சம்மந்தி வீட்டுக்காரங்க பெரிய இடம் தான் போல இருக்கு. மாமா, மாப்பிள வா, மாப்பிள வா 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 வா. என்ன மாப்பிள, கல்யாணத்துல அதிரடி காட்டிட்டு இங்க அடக்கமா அமைதியா உட்காந்துருக்க? மாமா அது வந்து சரி விடு விடு விடு. கல்யாணம் ஆனா ஆம்பளையோட நிலைமை என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரியுமே. என்ன நீ கல்யாணம் ஆன அன்னைக்கே திண்ணையில உட்காந்துருக்க. சரி எங்க நம்ம வீட்டு குத்து விளக்கு? என்னடா அப்படி பாக்குற? நம்ம வீட்டு மருமகடா.
மாமா மாமா டேய் வா 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 அவங்க கிட்ட போய் இவர் தான் என் தாய் மாமான்னு பெருமையா இன்ட்ரோ கொடு வா. என்னடா அப்படியே கல்லு மாதிரியே நிக்கிற, வாடா. ம்ஹும். வாய்ப்பே இல்ல. கையில என்ன கிஃப்டா? யா அப்படியே எடுத்துட்டு ஓடிருங்க, இல்ல உங்களை பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஏய் விட்டா நீயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவ போல இருக்கு. இது சரியா வராது. என்னடா புது மாப்பிள்ளைய வாசல்ல உட்கார வச்சிருக்காங்க, என்னடா விஷயம்? தாய் மாமன் கேக்குறேன் சொல்லுடா. நீங்க வீட்டுக்கு போயிட்டு தானே வரீங்க, என் விஷயம் தெரியாதா? டேய் இங்க நடக்கிறது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியாத போல இருக்கடா. அவங்க இன்னும் அப்டேட் ஆகலடா, நீயே சொல்லு. அங்க சவால் விட்டுட்டு நேரா இங்க வந்தனா ஆ. போதுமா? டேய் இந்த மாமா வந்துட்டேன்லடா, என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மாமா வேணாம், சொன்னா கேளுங்க. டேய் பேசாம வரணும். உன்னை எப்படி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்கன்னு பாரு. ம், நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன், நீங்களே உள்ள போங்க போங்க. அப்படின்ற ம். ஓகே. யார் இவங்க? எதுக்கு என் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க? எங்களுக்கே தெரியல ரஜினி. ஏதோ உன் கல்யாணத்துக்கு gift கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இவன் வேலையா அது? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா ரஜினி, நான் தாமா பார்த்திவனோட தாய் மாமே, அவங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பி. ஏய் பார்த்திபா, சீக்கிரம் வாடா. நீயும் ரஜினியும் சேர்ந்து நில்லுங்க, உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு gift கொடுத்துட்டு போறேன். ஏய் பார்த்திபா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கடா. அடே இந்த பொண்ணு உனக்கு கிடைச்சது மகா புண்ணியம்டா. எங்களுக்கும் அப்படி இருக்கணும்ல. இந்த குடும்பத்தோட மான மரியாதையை கெடுத்துட்டு இப்ப சொந்தம் கொண்டாட அனுப்பியிருக்காங்களா அவங்க? சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா எப்படி நடந்திருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே. தாலி கட்டிட்டான்ல. பாத்தீங்களா தம்பி, இந்த மாதிரி குடும்பத்துல வளர்ந்த அவன் மட்டும் எப்படி இருப்பான்? என் பொண்ணு வாழ்க்கை பலியானதுதான் மிச்சம். ஐயா, கல்யாணத்துல தாய் மாமன் தான் எல்லா சடங்கு சம்பிரதாயம் செய்வாரு. ஏன் உனக்கு பொண்ணே யாருன்னு தெரியல? இந்த லட்சணத்துல ஆசீர்வாதம் வேற. விளங்கிருமியா? விளங்கிரும். போதும், யார் எதுவும் பேச வேண்டாம். சார், நீங்க முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. போங்க சார்.